மகர ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு, திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு, மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லும் மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி பூமியின் தனிமத்தின் அடையாளம் மற்றும் சனி கிரகத்திற்கு அதிபதியாகும். இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒழுக்கத்துடன் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க விரும்புகிறார்கள். இந்த நபர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் மற்றும் பயணத்தில் சிறப்பு ஆர்வம் கொண்டவர்கள். இவர்கள் வெளிநாடுகளிலும் வெற்றி பெறுவார்கள். சனியின் நிலை காரணமாக பணப்புழக்கம் குறைவதை காணலாம். ஜூன் மாதம் விரிவாக்க கிரகமான குரு 3ஆம் வீட்டின் அதிபதியாக உங்கள் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் உங்களால் அதிக பணம் குவிக்க முடியாமல் போகும். ஆனால் வீட்டு செலவுகளை அதிகரிக்க வேண்டியிருக்கும். குரு உங்கள் 4ஆம் வீட்டில் அமர்வதால் பயணத்தின் போது நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் வாய்ப்புகள் உள்ளன. 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் குடும்பம் தொடர்பான செலவுகள் கூடும். அதேபோல் உங்கள் சுகபோகங்களும் குறையும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் என்பதால் உடல் நலம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மகர ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தங்கள் எதிர்காலம் குறித்து பாதுகாப்பற்றதாக உணரலாம். சனி உங்கள் 2வது வீட்டில் அமர்வதால் அதிக பணம் சம்பாதிக்க உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதை மிகவும் கடினமாகும். 4ஆம் வீட்டில் ராகு இருப்பது இந்த ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை குறிக்கிறது. அதே நேரத்தில் கேது உங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் புனித யாத்திரை செல்லலாம். அதேபோல் மதம் தொடர்பான வேலைகளிலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் பணம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கும் குடும்பத்திற்கும் செலவழிக்க வாய்ப்புள்ளது. சாமர்த்தியமாக செயலாற்ற தெரிந்த மகர ராசி அன்பர்களுக்கு சில நேரத்தில் இடம் பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீர்கள். இந்த மாதம் மனதில் நம்பிக்கை உண்டாகும். பணபரத்து திருப்திகரமாக இருக்கும். பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும். எதிலும் தாமதமான போக்கு காணப்படும். சனியின் சஞ்சாரம் எதிர்ப்புகளை விலக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு மாறும். வேகம் பிறக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள். இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் நன்மை உண்டாகும். பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். காரிய தடை தாமதம் நீங்கும். ஆரோக்கியம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடி வரும். வாய்ப்பு தேடி நீங்கள் பெருமளவில் அலைந்த நிலை மாறி வாய்ப்பு உங்களை தேடி பலர் வரும் நிலை ஏற்படும். அதற்கேற்ற முறையில் உங்கள் தகுதிகளை தக்க வைத்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அரசியல் துறையினருக்கு உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும். உங்கள் தன்னலமற்ற பணிகளின் தன்மைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை முன்வரக்கூடும். தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதித்து போற்றி பாராட்டுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். முடிவு எடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உறவினர் மூலம் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் நிலை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். காரிய அனுகூலம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். பரிகாரங்கள்: திருவோணம் தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்க வாழ்க்கை பலம் பெறும். மன அமைதி உண்டாகும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க.
நன்றி, வணக்கம்.